ஒன்று வெடித்தால் 4 வெடிக்கும். ட்ரம்பின் மிரட்டலுக்கு ஈரானின் காத்திரமான பதிலடி. முடிவை மாற்றியது ஈரான். அமெரிக்காவுக்கு பிறந்த புதிய முன்மொழிவு. ஈரானின் தாக்குதல்களில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட பேரிழப்பு. மெல்ல கசியும் தகவல். நாங்கள் தலைவணங்க மாட்டோம். ஹிஸ்புல்லா தலைவர் திட்டவட்டம். ரஷ்யாவின் மறுத்தளிப்புக்கு பின்னணியில் உள்ள ரகசியம். புடினிடம் சென்ற ஈரான் உச்ச தலைவரின் செய்தி. அமெரிக்காவை உலுக்கிய துப்பாக்கிச்சூடு. தான் கவலைப்படவில்லை என ட்ரம்ப் அதிரடி. மோசமான நாள். லெபனான் மீது மீண்டும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள இஸ்ரேல். விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாங்கள் முழு தயார் நிலையில் உள்ளோம். பேச்சுவார்த்தை முடங்கியதால் உச்சக்கட்ட பதற்றம். அதிரவைக்கும் சென்கோம் அறிக்கை. எங்கள் வான் பாதுகாப்பை மாபெரும் அளவில் பலப்படுத்த வேண்டும். புதினின் உதவியை நாடும் ஈரான். ஐநா சபையிலும் ரஷ்யா தான் எங்களுக்கு கவசம். உலகை அதிரவைக்கும் அல் ஜசீரா அறிக்கை. சீனா நினைத்தால் இன்னும் நிறைய செய்யலாம். ஈரானுக்கு சீனா உதவுவது குறித்து ட்ரம்பின் மாபெரும் அதிரடி பேட்டி. ஈரான் எண்ணெய் உள்கட்டமைப்புகள் வெடிக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மிரட்டல் விடுத்த நிலையில் அதற்கு ஈரான் தகுந்த பதிலடியை கொடுத்துள்ளது. பாக்ஸ் நியூஸ் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த ட்ரம்ப், ஈரானில் எண்ணெய் குழாய்கள் ஏதாவது ஒரு காரணத்தால் மூடப்பட்டால் அந்த குழாய் வெடித்துவிடும். எண்ணெய் குழாய்களில் இருந்து கொள்கலன்களிலோ அல்லது கப்பல்களிலோ நிரப்ப முடியாது. எண்ணெய் குழாய் வெடித்து சிதறினால் அதனை முன்பிருந்ததை போல மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது. இது மிகவும் சக்தி வாய்ந்த விளைவுகளுக்கு வழிவகுக்கும். போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஈரான் தலைமை எண்ணை அணுகலாம். அவர்கள் பேச விரும்பினால் எங்களை அழைக்கலாம் என்றும் தெரிவித்தார். ஜனாதிபதி ட்ரம்ப் எடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து ஈரான் தரப்பில் இருந்து அதற்கு பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. ஈரானிய எரிசக்தி மேம்படுத்தல் மற்றும் மேலாண்மை அமைப்பின் தலைவரான ஸ்மாயில் சகப் எஸ்பகானி தனது எக்ஸ் பதிவில், இந்த முற்றுகையின் விளைவாக எண்ணெய் கிணறுகள் உட்பட எங்களது உள்கட்டமைப்பிற்கு ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவளிக்கும் நாடுகளின் அதே போன்ற உள்கட்டமைப்புகளின் மீது எங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தை விட 4 மடங்கு சேதத்தை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று உறுதியளிக்கின்றோம். 4 மடங்கு சேதத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று உறுதியளிக்கின்றோம். எங்கள் கணிதம் வேறு. எண்ணெய் கிணறு 4 எண்ணெய் கிணறுகள் என்று குறிப்பிட்டுள்ளார். 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறப்பது மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஈரான் புதிய முன்மொழிவு ஒன்றை அமெரிக்காவிற்கு வழங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த புதிய திட்டத்தின்படி சர்ச்சைக்குரிய அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை அடுத்த கட்டத்திற்கு ஒத்திவைத்துவிட்டு தற்போதைய நெருக்கடிக்கு தீர்வு காண ஈரான் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை மீதான தடையை நீக்கி அமெரிக்காவின் பொருளாதார முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த முன்மொழிவில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி போர் நிறுத்தம் நீண்ட காலத்திற்கு நீட்டிக்கப்பட்ட அல்லது போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவர ஈரான் சம்மதம் தெரிவித்துள்ளதாக தெரிய வருகின்றது. எவ்வாறாயினும் குறைந்தது 10 ஆண்டுகளுக்கு யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அமெரிக்காவின் பிரதான கோரிக்கை ஏற்பது குறித்து ஈரானிய தலைமைகளுக்குள் இன்னும் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த முன்மொழிவு குறித்து வெள்ளை மாளிகை உத்தியபூர்வமாக இதனையும் உறுதிப்படுத்தாத போதும் அமெரிக்கா தனது நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒப்பந்தங்களை மட்டுமே மேற்கொள்ளும் என அதன் ஊடக தொடர்பாளர் ஒலிவியா வேல்ஸ் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை தடுக்கும் கடல்வழி தடையை தொடரப்போவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் சமிஞ்சை காட்டியுள்ளதாக கூறப்படுகின்றது. எவ்வாறாயினும் பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விவாதிக்க ட்ரம்ப் தனது பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவுடன் அவசர ஆலோசனை நடத்த உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் நடத்திய கடுமையான தாக்குதல்களால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை சீரமைக்க கோடிக்கணக்கான ரூபாய் தேவைப்படலாம் எனவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாக்குதல்களால் மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களின் முழுமையான சேத மதிப்பீட்டை பெண்டகன் வெளியிட தயங்கினாலும் புலனாய்வு அறிக்கைகள் மற்றும் செயற்கைக்கோள் படங்கள் வாயிலாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் உட்கட்டமைப்பு சேதங்களின் பாதிப்பு அதிகமாக உள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இவற்றை சீரமைக்க கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். நிதி ரீதியிலான இழப்பு, உடனடி உபகரண இழப்பு மற்றும் நீண்டகால உட்கட்டமைப்பு சீரமைப்பு என்ற பிரிவுகளின் கீழ் சேதங்களுக்கான நிதி தேவைகள் மதிப்பிடப்பட்டுள்ளது. இதையடுத்து அமெரிக்க அரசிடம் பெண்டகன் தற்போது சாதனை அளவாக 18.80 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை கோரி வருகின்றது. போர் தொடங்கிய முதல் வாரத்திலேயே அமெரிக்கா தன் ராணுவ நடவடிக்கைகளுக்காக 1.03 லட்சம் கோடி ரூபாய் செலவிட்டிருந்தது. மேலும் போர் தொடங்குவதற்கு முன்பே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்
5 லட்சம் கோடி ரூபாய் பாதுகாப்பு பட்ஜெட்டுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இது முந்தைய ஆண்டை விட 50% அதிகமாகும். அமெரிக்க நாடாளுமன்றம் ஏற்கனவே 2026 ஆண்டுக்கான 78.89 லட்சம் கோடி ரூபாய்க்கு பாதுகாப்பு பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. லெபனானில் செயற்படும் ஹிஸ்புல்லா அமைப்பு தனது ஆயுதங்களை கைவிடப் போவதில்லை என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்ட ஹிஸ்புல்லா அமைப்பின் துணைத் தலைவர் நஜீம் ஹாசிம் தங்களது போராட்டம் தற்பாதுகாப்பிற்கானது என்றும் அது தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தங்கள் தியாகங்கள் மகத்தானவை, அவை விடுதலைக்கான விலையாகும் எனவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் லெபனான் மக்களின் கௌரவமான எதிர்ப்பின் மூலம் அவர்கள் இந்த உயிர் தியாகங்களை தாங்கிக் கொண்டுள்ளனர். மேலும் விடுதலை மற்றும் பெருமை அல்லது ஆக்கிரமிப்பு மற்றும் அவமானம் என்ற 2 தெரிவுகளில் ஒன்றை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. லெபனானுக்காகவும் அதன் மக்களுக்காகவும் நாங்கள் எங்களது தற்காப்பு போராட்டத்தை தொடர்கின்றோம். மார்ச் மாதத்திற்கு முந்தைய நிலைக்கு நாம் திரும்ப மாட்டோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுத்து அதை எதிர்கொள்வோம். அத்தோடு எதிரியின் அச்சுறுத்தல்கள் எதுவாக இருந்தாலும் தாங்கள் பின்வாங்க மாட்டோம். நாங்கள் தலைக்குனிய மாட்டோம், தோற்கடிக்கப்பட மாட்டோம். அவர்களின் ஆற்றல் வற்றாதது. என்றுமே இஸ்ரேல் லெபனானில் நிலைத்திருக்க முடியாது. குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்துடனான தெற்கெல்லையின் கடைசி அங்குலம் வரை எங்கள் மக்கள் தங்கள் நிலங்களுக்கு திரும்புவார்கள் என்று உறுதியளித்துள்ளார். ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்குவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை ரஷ்யா மறுத்துள்ள போதிலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான மூலோபாய கூட்டு ஒப்பந்தம் ராணுவ மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த ஒப்பந்தம் ஒரு முறையான ராணுவ கூட்டணியை உருவாக்குவதை உள்ளடக்கவில்லை என கிரெம்லின் தெளிவுபடுத்தியுள்ளது. மேற்கத்திய புலனாய்வு அமைப்புகளின் தகவல்படி ஈரானுக்கு ஆளில்லா விமானங்களை வழங்கவும் அமெரிக்க ராணுவ நிலைகள் மீதான தாக்குதல்களுக்கான இலக்குகள் குறித்த தரவுகளை பகிர்ந்து கொள்ளவும் ரஷ்யா இணங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அந்நாட்டின் உச்ச தலைவர் முஸ்தபா கமேனியின் விசேட செய்தியை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினிடம் நேரில் கையளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் தற்போதைய நிலை குறித்து புடின் மற்றும் வெளியுறவு அமைச்சர் லாவ்ரோவ் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் ஆலோசனைகளை முன்னெடுக்க உள்ளனர். போர் தொடங்கிய காலம் முதல் ரஷ்யாவும் ஈரானும் நெருக்கமான தொடர்பை பேணி வருவதுடன் அரசியல் மற்றும் ராஜதந்திர ரீதியாக மோதல்களை தீர்க்கவும் தீர்வுகளை கண்டறியவும் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டின் போது தாம் கவலைப்படவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சிபிஎஸ் நியூஸிடம் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஜனாதிபதி மற்ற மூத்த அரசாங்க பிரமுகர்களும் குறிவைக்கப்பட்டதாக அதிகாரிகள் நம்புகின்றனர். நான் கவலைப்படவில்லை, எனக்கு வாழ்க்கை புரிகின்றது, நாம் ஒரு குழப்பமான உலகில் வாழ்கின்றோம் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். நிகழ்ச்சியின் போது நிலைமை திடீரென மாறத் தொடங்கியதை தாமும் முதல் மகளிர் மெலனியா ட்ரம்பும் உணர்ந்ததாக ட்ரம்ப் கூறினார். சூழல் மெதுவாக பதற்றமாக மாறியதாகவும் அவர் விளக்கினார். சந்தேக நபர் ஹோட்டல் வழித்தடத்தில் வேகமாக நகர்ந்தாலும் சட்ட அமலாக்க அதிகாரிகள் அதே வேகத்தில் செயல்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். துப்பாக்கிச் சத்தம் எழுந்தபோது மெலனியா ட்ரம்ப் மிகவும் தைரியமாக நிலைமையை சமாளித்ததாகவும் அவர் பாராட்டியுள்ளார். அதேவேளை என்ன நடக்கிறது என்பதை பார்க்க விரும்பினேன் என்பதால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகளின் பதில் நடவடிக்கை தாமதமாக இருக்கலாம் என்றும் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டார். வாஷிங்டனில் உள்ள வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் துப்பாக்கிச் சத்தம் கேட்டபோது யாருக்கும் காயம் ஏற்படாது என்ற நம்பிக்கை இருந்ததால் தாம் கவலைப்படவில்லை என்றும் மேலும் தெரிவித்தார். மேலும் அமெரிக்காவில் அரசியல் வன்முறை தற்போது முந்தைய காலத்தை விட அதிகமாக இல்லை என்றாலும் டெமோக்ராட்டிக் ஆட்சியின் பேச்சு சூழலை ஆபத்தானதாக்குகிறது எனவும் அவர் குற்றம் சாட்டினார். இடைநிறுத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியை 30 நாட்களுக்குள் மீண்டும் நடத்த வேண்டும் என்றும் அதற்கு அதிக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தினார். இந்த சம்பவம் ஊடகங்களோடான தன் உறவை மாற்றுமா என்ற கேள்விக்கு ஊடகங்கள் டெமோக்ராட்டிக் கட்சியின் நெருக்கமாக செயற்படுகின்றன என்று விமர்சித்தார். டெமோக்ராட்டிக் கட்சியுடன் நெருக்கமாக செயற்படுகின்றன என்று அவர் விமர்சித்தார். மேலும் நோரா ஓடானல் சந்தேக நபரின் எழுத்துக்களை வாசித்த போது ட்ரம்ப் கடுமையான எதிர்வினையாற்றி 60 மினிட்ஸ் நிருபரை அவமானம் என விமர்சித்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் அமெரிக்க அரசியல் சூழல், பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஊடகங்களின் பங்கு குறித்து புதிய விவாதங்களை உருவாக்கியுள்ளது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் மீண்டும் தெற்கு லெபனான் மீது தாக்குதல்களை தொடுத்துள்ளது. இந்த தாக்குதல்களில் 2 குழந்தைகள் மற்றும் 2 பெண்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் 2 பெண்கள் மற்றும் 2 குழந்தைகள் அடங்குவதாகவும் மேலும் 37 பேர் காயமடைந்ததாகவும் லெபனானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது மிகவும் மோசமான நாள் என்றும் லெபனானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தத்தை மீறியதாக இஸ்ரேலும் ஈரான் ஆதரவு குழுவும்
இருவரும் குற்றச்சாட்டுகளை பரிமாறிக்கொண்ட நிலையில் இது நிகழ்ந்துள்ளது. இஸ்ரேலிய படைகள் இஸ்ரேலால் அறிவிக்கப்பட்ட மஞ்சள் கோட்டிற்குள் இயங்கி வரும் நிலையில் தெற்கு லெபனானில் சண்டையின் போது தனது வீரர்களில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் 6 பேர் காயமடைந்ததாகவும் அவர்களில் 4 பேர் பலத்த காயமடைந்ததாகவும் இஸ்ரேலிய ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை கூறியுள்ளது. இதற்கிடையில் நாட்டிற்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படும் போது எந்த நேரத்திலும் நடவடிக்கை எடுக்க இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தத்தை மீறி ஹிஸ்புல்லா நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் 19 வயது இஸ்ரேலிய வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் இந்த நிலைமை இனியும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். இதற்கிடையில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுடையான அமைதி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கும் நோக்கில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை நீட்டிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நடவடிக்கைக்கு மத்தியில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் நாளை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சந்திக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைகள் முழுமையாக முடங்கியுள்ள நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள தங்களது படைகள் எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள முழு கவனத்துடனும் மாபெரும் தயார் நிலையிலும் உள்ளதாக அமெரிக்க ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுவார்த்தைகள் மாபெரும் அளவில் முடங்கியுள்ள நிலையில் மத்திய கிழக்கு முழுவதும் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகள் முழு கவனத்துடனும் மற்றும் தயார் நிலையிலும் உள்ளதாக அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை மையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நடைபெறவிருந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு தனது தூதர் செல்வதை சனிக்கிழமையன்று ட்ரம்ப் அதிரடியாக ரத்து செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையன்று ஈரானுக்கு பேச விருப்பம் இருந்தால் அவர்கள் எங்களை அழைக்கலாம் என்று ட்ரம்ப் மிகவும் சாதாரணமாக கூறியிருந்தார். அமெரிக்க படைகளின் இந்த மாபெரும் தயார் நிலையை காட்டும் விதமாக வழிகாட்டும் ஏவுகணைகளை தாங்கிச் செல்லும் நாசகார கப்பலான USS மிச்சர் போர்க்கப்பலின் விமான தளத்தில் கடற்படை வீரர் ஒருவர் MH-60S சீஹாக் ஹெலிகாப்டருக்கு சிக்னல் கொடுக்கும் புகைப்படமும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது. பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் முறிந்துள்ளது. மறுபுறம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானை தொடர்ந்து சீண்டி வருவதாகவும் மத்திய கிழக்கில் எந்நேரமும் தாக்குதல்கள் வெடிக்கலாம் என்ற மாபெரும் பதற்றம் நிலவி வருகின்றது. இதனாலேயே படைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தற்போது இருக்க வேண்டிய மாபெரும் பலமான நிலையில் இல்லை. எனவே இந்த பிரச்சனையில் ரஷ்யா தங்களுக்கு உதவும் என்று ஈரான் நம்புகிறது என தெஹ்ரான் பல்கலைக்கழக இணை பேராசிரியர் ஃபவாட் இசாதி தெரிவித்துள்ளார். இதற்காகவே ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி இன்று காலை ரஷ்யா சென்று அதிபர் புடினை சந்திக்கின்றார். ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினராக உள்ள ரஷ்யா சில வாரங்களுக்கு முன்பு ஈரானுக்கு எதிரான பக்ரைன் அமெரிக்க தீர்மானத்தை தனது மாபெரும் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்தது. எனவே அரசியல் ரீதியாகவும் ஐநா சபை போன்ற இடங்களிலும் ரஷ்யா தங்களுக்கு தொடர்ந்து உதவும் என்பதை ஈரான் உறுதிப்பட விரும்புகின்றது. ஈரான் மற்றும் ரஷ்யாவிற்கு இடையிலான ராணுவ ஒத்துழைப்பு என்பது மிக விரிவானது என்றும் இந்த மாபெரும் ராணுவ கூட்டணி பல ஆண்டுகால பழமையானது என்றும் பேராசிரியர் இசாதி சுட்டிக்காட்டியுள்ளார். 1979 ஆண்டு நடந்த இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு ராணுவ தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை தங்களுக்கு பெரிதும் உதவக்கூடிய ஒரே நாடு ரஷ்யா மட்டும்தான் என்பதை ஈரான் படிப்படியாக உணர்ந்து கொண்டது என அவர் அதிரடியாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஈரான் போரில் சீனா துறைக்கு பின்னால் ஈரானுக்கு உதவி வருவது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு சீனாவை விமர்சிக்காமல் அதிபர் டிரம்ப் அளித்துள்ள மாபெரும் மென்மையான பதில்கள் உலக அரங்கில் பலத்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஈரானுடனான இந்த மாபெரும் போரில் சீனா ஒருவேளை ஈரானுக்கு உதவலாம், ஆனால் அது பெரிய அளவில் இல்லை என்றும் அவர்கள் நினைத்தால் இன்னும் நிறைய உதவிகளை செய்ய முடியும் என்றும் அதிபர் டிரம்ப் அதிரடியாக தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு சீனா பின்னணியில் ஆதரவு கொடுப்பது குறித்து தான் பெரிதாக கவலைப்படவோ அல்லது அதிகமாக ஏமாற்றமடைவோ இல்லை என டிரம்ப் மிகவும் சாதாரணமாக கூறியுள்ளார். அமெரிக்கா உக்ரைனுக்கு மாபெரும் ராணுவ உதவிகளை செய்வதை சுட்டிக்காட்டிய டிரம்ப் ஒவ்வொரு நாடும் தங்கள் கூட்டாளிகளுக்கு உதவுவது சகஜம்தான், அமெரிக்காவுக்கு உதவுவது போல அவர்களும் உதவுகின்றார்கள், அதனால் சீனாவை மிகவும் மோசமானவர்கள் என நான் நினைக்கவில்லை என்று கூறி உலக வல்லரசுகளுக்கு மாபெரும் அதிர்ச்சியை அளித்துள்ளார். ஈரானுடனான இந்த போருக்கு மத்தியில் அதிபர் டிரம்ப் வரும் மே 14 தொடக்கம் 15 தேதிகளில் சீன தலைநகர் பெய்ஜிங்கிற்கு மாபெரும் ராஜதந்திர பயணம் மேற்கொண்டு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை நேரில் சந்திக்க உள்ளதாக மாபெரும் தகவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க சீனா இடையான மாபெரும் வர்த்தக போர் நடந்தாலும் ஈரானுடனான போரில் சீனாவை பகைத்துக் கொள்ள டிரம்ப் விரும்பவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.